வெளிநாட்டு முதலீடே வரலன்றாங்களே சார். வெறும் அறிவிப்போட இருக்கு, வெறும் MOU சைன் பண்ணுறதோட நிற்குது. எதுவுமே இங்கே ஃபேக்ட்ரிலாம் எதுவுமே வரல. வெளிநாடு முதலீடு பற்றி வரும் விமர்சனங்கள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல டெல்டா பகுதி முழுவதும் செய்திருக்கிறோம். அது துணிஞ்சு நாங்கள் மக்களிடம் செல்வோம், மக்களும் சொல்வோம். வெளிநாட்டு முதலீடே வரலன்றாங்களே சார். வெறும் அறிவிப்போட இருக்கு, வெறும் MOU சைன் பண்ணுறதோட நிற்குது. எதுவுமே இங்கே ஃபேக்ட்ரிலாம் எதுவுமே வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊருக்கு மணப்பாறையில் இதுவரை வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நிறுவனம் நம்ம ஊருக்கு மணப்பாறை சிப்காட்டில் வரப்போகுது. அதில் அந்த நிறுவனம் மட்டும் வந்தால் திருச்சியினுடைய முகமே மாறிவிடும் என்று அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அரசு அல்லது அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். 5000 பேருக்கு வேலை தருகிற ஒரே நிறுவனம் வருகிறது. ஜெபல் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. அதனால நீங்க இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு வேலை வாய்ப்பு தருகிற அந்த தொழிலையும் நமக்கு தருவதற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை பற்றிலாம் இல்லை. நீங்க திருச்சியில் இருக்கிற நிறுவனம் நீங்க தான் சொல்லணும். அதை பற்றி விவரங்கள் நாங்கள் கேட்கறதோட நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முன்னாள் முதல்வர் திருவாரூர் டெவலப் ஆகாம இருக்கின்றது. நேற்று திருவாரூர்ல மட்டும் இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தம்முடைய தலைவர் தந்திருக்கிறார். நேற்று பொதுக்கூட்டத்திலே கூட நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்றதுக்கெல்லாம் நீங்க நாங்கள் செஞ்சிருக்கோம், நீங்க வேணா ஆய்வு பண்ணிக்கங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.